உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆயுஷ், எனக்கு ரிஷியை மீட் பண்ணணும். ஏன்னா அவன் கண்டிப்பா எனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ மீட் பண்ண விடுவாங்க இல்லையா? அவங்க வெயிட் பண்ண விடுவாங்க. ஆனா நீங்க அவ்வளவு வெயிட் பண்ணுவீங்களா? ரொம்ப கோவமா இருந்தீங்க. பழிய அவர் மேல போட்டுக்கிட்டார்ல. இப்போ நான் அவன் மேல கோவத்துல தான் இருக்கேன். ஆனா என்னால அவனை அங்க தனியா விட்டுற முடியாதுல்ல. நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். அதனால அங்க எப்படி தனிமை ஃபீல் ஆகும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அதோட அவனுக்காக அங்க காத்துட்டு இருக்கிறது அதானே எனக்கு தைரியத்தை கொடுக்கும். நான் இப்ப ஏதாவது பண்ணணும். ஐ நோ. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் நீங்க ஃபுல்லா இருப்பீங்க. அதோட எனக்கு மட்டும் இல்ல, இது மேல இருக்கிற கடவுளுக்குமே தெரியும். எனிவே கம் ஆன், நம்ம போலாம். ஓகே, நானும் வரேன். நீ என்ன பண்ற சோனியா? இங்க எதுக்காக வந்த? நீ தண்ணி கிளாஸ புடுங்கனல்ல, அப்பவே தெரிஞ்சிருக்கணும். தண்ணி குடிக்க தான் வந்த. தண்ணி குடிக்கிறத விட இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது, சரியா? அண்ட் யூ. அட, என்ன பைத்தியக்காரத்தனத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இப்பதானே நீ உங்க அப்பா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்ட, அதெல்லாம் யோசிக்க மாட்டியா? சரி சொல்லு, எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க? லிசன், அப்புறம் உன் மனசு நோகுற மாதிரி ஏதாவது சொல்லிடுவேன். காலம் புறா அதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டியிருக்கும், புரிஞ்சுதா? நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கனா அது என் அப்பாவால தான் இருக்க. சோ அவரை மிஸ்யூஸ் பண்ணிடாத. வாய மூடுறி. எனக்கு கத்து கொடுக்காது. உன் வேலைய பாரு. பரவாயில்ல, உங்க அப்பாவோட நல்ல குணமாச்சு உனக்கு தெரியுதுல்ல. ஏன்னா உன் கண்ணுக்கு மலிஷ்காவை தவிர வேற யாரும் நல்ல. எனக்கு அவளை பிடிக்கும். ஏன் பிடிக்கும் தெரியுமா? அவ எங்களோட கிளாஸ், எங்களோட லெவல்ல இருக்கா. நாட் லைக் யூ பீப்புள். முதல்ல அந்த லக்ஷ்மி இந்த வீட்டுக்குள்ள வந்தா, இப்போ நீ வந்திருக்க. இதோ உங்களுக்கு அப்படி இங்க என்னதான் தேவை? ஓ எஸ், இது பணக்கார வீடு. இங்க நல்ல ஜாலியா இருக்கலாம், நல்ல உல்லாசமா வாழலாம், காஸ்ட்லி ஃபுட் கிடைக்கும். போதும், நிறுத்து. அளவுக்கு அதிகமா பேசிட்ட. என் வாய கிளறாத. நீ சொல்றிய ஆடம்பரமான வாழ்க்கை, பெரிய வீடு, இதெல்லாம் நான் ஏற்கனவே பாத்துட்டேன். நான் கிராமத்துல இருந்த வீடு இந்த வீடை விட பெருசா இருக்கும். கெடுதலான இந்த சாப்பாடை பத்தி பேசுறல்ல, எங்க ஊர்ல நல்லாவே கிடைக்கும். அப்புறம் இந்த கிச்சன் சைஸுக்கு எங்க பாத்ரூம் இருக்கும். ஆனாலும் எங்களுக்குள்ள கலாச்சாரம் இருக்கு. நாங்க என்னைக்கும் அம்மா அப்பாவை தலகுனிய வைக்க மாட்டோம். ஆனா உங்க அப்பாவை நீ தலகுனிய வச்சிட்டு இருக்கல்ல. இத பாரு ஷாலினி, ரொம்ப ஓவரா பேசிட்ட. How dare you? சோனியா கிட்ட நீ இப்படி தான் பேசுவியா? ஆன்ட்டி, முதல்ல அவளுக்கு புரிய வைங்க. நீங்க இவளுக்கு தான் சொல்லணும். Shut up. Control your mouth. இல்லனா உன்னை கண்ட்ரோல் பண்ண எனக்கு நல்லா தெரியும். ஐம் சாரி, நான் என்ன தப்பும் பண்ணல. ஆனா நீங்க என்ன பார்த்து கத்துறீங்க. இவ இருக்கால, நீங்க ரெண்டு சிஸ்டர்ஸும் தப்பே பண்ண மாட்டீங்க. நாங்க தான் தப்பு பண்றோம். சீரியஸ்லி, உங்கள மாதிரி ஆட்களை எங்க வீட்டுக்குள்ள நுழைய விட்டோம் பாரு, அதுதான் நாங்க பண்ண பெரிய தப்பு. இல்ல, இதை விட பெரிய தப்பே நீங்க பண்ணிருக்கீங்க. சொல்லவா? உங்களோட சுயநலத்துக்காக தான் என்னோட சிஸ்டரையே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. கூட்டிட்டு வந்துட்டு எவ்வளவு ப்ராப்ளம் பண்றீங்க. எங்க எப்படின்னு எல்லாம் உங்களுக்கே தெரியும்ல. அவளை தூக்கி ஜெயில கூட போட்டீங்க. அப்புறம் அக்கா ஜெயிலே இருந்திருப்பா. மாமா தான் அவளை காப்பாத்தினாரு. Shut up. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? உன் நாக்க அடக்கி பேசு. இல்லனா எப்படி உங்களை அடக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகே, போதும். அந்த இவகிட்ட எல்லாம் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்காதீங்க. இவ லக்ஷ்மி இல்ல. அவளாவது நம்ம கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டா. You are right. உங்க வாயிலேயே என் அக்கா கிட்ட நல்ல குணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்போ நீங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டீங்க. ஆனா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என் அக்கா கிட்ட இருக்க நல்லது உங்க கண்ணுக்கு தெரியுது. Shit. எனக்கு லக்ஷ்மி கிடைச்சாலே போதும். லக்ஷ்மி கண்டிப்பா கிடைப்பா. உனக்கு ஜோசியர் வேணுமா இல்ல அடிமை வேணுமா? எனக்கு யார் வேணாலும் சரி, ஆனா எனக்கு லக்ஷ்மி வேணும். கண்டிப்பா கிடைப்பா. சார் வணக்கம். வணக்கம். ரிஷி ஒபேராய சந்திக்க. இல்ல, நீங்க அவரை சந்திக்க முடியாது. எப்ப பாரு எங்களால அலோவ் பண்ண முடியாது. எப்ப பாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு விசிட்டர் வந்துட்டு போனாங்க. யார் வந்துட்டு போனா? மலிஷ்கா சிங்னு ஒருத்தவங்க வந்தாங்க. ஆமா, மலிஷ்கா சிங்னா யாரு? ஆயுஷ். ஓ ஓகே, இங்க மலிஷ்கா வந்தாளா? ஆமா, ஒரே நாள்ல இத்தனை விசிட்டர்ஸ் எங்களால அலோவ் பண்ண முடியாது. போங்க. சார் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் மட்டும் அலோவ் பண்ணுங்களேன். முக்கியமான வேலை இருக்கு. ரூல்ஸும் ரொம்ப முக்கியமானது மேடம். சார், நீங்க நிறைய பேரை அலோவ் பண்ண முடியாது. ஆனா இவங்க ரெண்டு பேரையும் பண்ணுங்க. நான் உள்ள போல. ப்ளீஸ் இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் அனுப்புங்க ப்ளீஸ் சார். சார், இவங்க அவரோட மனைவி, நான் அவர் தம்பி. ப்ளீஸ். ஆமா சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார். 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள விசிட்டர் டைம் முடிஞ்சிடும். அதுக்குள்ள நீங்க போய் பாத்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு 10 நிமிஷம் போதும். போதும் சார், போதும் சார். பத்தாது சார்.
சும்மா சொன்னேன் சார். போதும். தேங்க் யூ சார். போங்க போங்க. போங்க, சீக்கிரம் போங்க, போங்க. சீக்கிரம் போங்க. அண்ணே ஒரு நிமிஷம். என்ன என்ன பண்றீங்க? ஆயுஷ்? நாம என்ன டிசைட் பண்ணோம்? சர்ப்ரைஸ். அட ஆமால நான் மறந்தே அட ஆமா நானும் மறந்துட்டேன். ஆயுஷ் என்ன பண்ணாலும் சீக்கிரம் பண்ணு சரியா? நம்ம கிட்ட குறைஞ்ச டைம் தான் இருக்கு. ஆமா இங்க பாரு இதெல்லாம் ஒர்க் அவுட் அண்ணே ஆகல. என்ன அண்ணே நீங்க? இங்க பாருங்க, ரிஷி ப்ரோவோட சந்தோஷம் டபுள் ஆயிடும். அவர் ஹாப்பியா இருக்கணும்னு தானே பண்றோம். மறந்துடாதீங்க, அவர் ஹாப்பியா இருப்பாரு. ஐயோ சீக்கிரம் போ, டைம் ஆகுதுன்னு சொல்றல, டைமே இல்ல நமக்கு. ஆமா சீக்கிரம் போ. சீக்கிரம். ஏய் பாத்து, ஏய் உனக்கு. ஐயோ ஒரு செகண்ட். இப்ப நீ என்ன பண்ண? நான் என்ன இங்க பாரு, பண்ணேன்? உன் மனசுக்குள்ள நீ திட்டுனல. நான் திட்டவே இல்ல. ஒரு நிமிஷம், நான் மனசுக்குள்ள ஏன் திட்டணும்? நான் ஓப்பனா நேரா திட்டுவேன். ஐ சீ. திட்டி காட்டு. என்ன இது? கிறுக்கு கீழே விழுந்தவன கிறுக்குன்னு சொல்றா. கிறுக்கா நான் நீ கிறுக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களே. கொஞ்சம் போயே சீக்கிரம். ஓஹோ ஆமால. சரி நான் கிளம்பிட்டேன். ஆயுஷ் உண்மையிலேயே கிறுக்கன் தான். நீங்களும் அவரை போய் பார்க்கணும்னு சொன்னீங்க. நான் அவன் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் போய் உங்களுக்கு கொடுத்ததே 10 நிமிஷம் தான். இப்ப அதுல 9 நிமிஷம் தான் இருக்கு. சரி பாத்துக்கங்க. வா அக்கா, அங்க போய் உட்காரலாம். வா உட்கார. அக்கா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதான் மாமாவை பார்க்க போறேன் இல்லையா? மீட் பண்ண தான் போறேன். ஆனா எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. நான் இங்க ஜெயில இருக்கும்போது ரொம்பவே தனியா இருந்தேன். ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு ரொம்பவே தைரியம் தேவை. சரி, அதான் நீ வெளியே இப்ப வந்துட்ட இல்லையா? மாமாக்கு தைரியத்தை கொடு, முடிஞ்ச அளவுக்கு தைரியம் கொடு. இங்க இருந்து வெளியில வர வரைக்கும் ரிஷி உள்ள நல்லா இருக்கணும். அட இட்ஸ் மீ ப்ரோ, இட்ஸ் மீ, யுவர் பிரதர், யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், அண்டர்வேர் ஃப்ரெண்ட். ப்ரோ எல்லாத்தையும் நீங்க மறந்து போயிட்டீங்களா என்ன? சின்ன வயசுல நம்ம ஒண்ணா ஸ்கூலுக்கு போகும்போது ஒண்ணா படிப்போம். அதுலயும் நீங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அது ஒரு அழகிய நிலா காலம். நீ இது என்ன நம்ம வீடா? போலீஸ் ஸ்டேஷன். சரி நீங்க இருந்து கிளம்பு ப்ளீஸ். எனக்கு லட்சுமி பார்க்காம வேற யாரையும் பார்க்க விருப்பம் இல்ல. நான் அவகிட்ட தான் பேசணும். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்படியா? மனிஷ்காவையும் மீட் பண்ணீங்க? மனிஷ்காவை மீட் பண்ணது நல்லதா போச்சு. அட்லீஸ்ட் அவளுக்காவது என்ன பார்க்கணும்னு தோணுச்சுல. அவ எந்த வேலைக்கும் போகல. அவளுக்கு எந்த வேலையும் முக்கியம் இல்ல. ஆனா இந்த லட்சுமி மறந்துட்டால. ஆனா நான் மறக்க மாட்டேன். யாரோ வந்திருக்காங்க. இவர் ஜென்ஸ்ன்றதுனால அலோவ் பண்ணிருக்கோம். அவங்க ஒரு லேடிங்கிறதுனால வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க. நீங்க அங்க போங்க. லேடினா அப்போ லட்சுமி தான் இங்க வந்திருக்காளா? அது இல்ல, அவளுக்கு வேலை இருக்கும், இங்க வந்திருக்க மாட்டா. மலிஷ்கா என்ன பார்க்க திரும்ப வந்திருக்காளா? இல்ல மாம். இல்ல மலிஷ்காவோட மாம் கிரணா ஆண்டியா? ஒரு செகண்ட். நீ ஒரு வேலை பண்ணு, நான் பார்க்க வரலன்னு நீயே போய் சொல்லிடு. போய் சொல்லிடு போ. இல்ல ரிஷி ப்ரோ, இங்க பாருங்க, கிரண் ஆண்டியை நான் கேர் பண்றது இல்ல. ஆனா நீங்க அவங்கள மீட் பண்ணலனா அவங்களுக்கு இன்சல்ட்டிங்கா ஃபீல் ஆகும்ல. ப்ளீஸ் கம் ஆன் வாங்க. வரேன். கண்டவங்களாம் வராங்க. இவ்வளவு காலம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.